தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28 முதல் 36 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 29வது வாக்கியம். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. அவர் இயேசு வேண்டிய பொழுது அவருடைய முகம் தோற்றம் மாறுகிறது, பிரகாசமாக மாறுகிறது. அந்தாங்களே, ஓரோ மகனும் மகளும் தெய்வ சன்னதியில் அவன் மன்றாடுகிற சமயத்தில் அவன் ஒரு புதிய தோற்றத்தை அவன் பெற்று விடுகின்றான். மோயிசன் கடவுளோடு உரையாடி கொண்டு வருகின்றார், அவனுடைய முகத்தோற்றம் இதோ மாறுகிறது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஜெபத்தில் அமருகின்ற பொழுது நம்முடைய முகத்தோற்றம் மாற வேண்டும். ஆனால் மாறுகிறது எப்படி தெரியுமா? முகத்தோற்றம் தெய்வசனில் அமர்ந்து கொண்டு எப்படி மாறுது என்றால் வெறுப்பும் வைராக்கியத்தோடு. என்ன என்றால், ஏன் ஆண்டவரே எனக்கு நீ தரவில்லை, ஏன் ஆண்டவரே அவர்கள் எனக்கு இப்படி கெடுதல் செய்கிறார்கள், இப்படி கோப உணர்வோடும் வெறுப்பும் வைராக்கியம் வைத்துக்கொண்டு நம் மன்றாடுகிற சமயத்தில் நம்முடைய முகம் மாறும். பிசாசின் முகமாக அது மாறிவிடுகிறது. நம்முடைய முகத்தை யாரும் காண முடியாது. ஆனால் தெய்வீக முகச்சாயல் வர வேண்டும் என்றால் மன்னித்தால் மட்டுமே தான் அது முடியும். அதான் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? யாக்கோபு, ஏசா. அப்போ யாக்கோபு மன்னிப்பு கேட்கின்றான், ஏசா மன்னிப்பு கொடுக்கின்றார். நவாசி தொடக்க புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். அங்கு சொல்ல வார்த்தை, யாக்கோபு சொல்ல வார்த்தை, இதை உன்னுடைய காண்கின்ற போது தெய்வத்தின் முகத்தை நான் காண்கின்றேன். அவள் மன்னித்து நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் நாம் தெய்வத்தை நாம் பிரதிபலிப்போம். அப்போ நம்முடைய மன்றாட்டானது மன்னிப்பு உள்ள ஒரு மன்றாட்டாக அது இருக்கட்டும். தெய்வ சந்தையில் நம்ம மன்றாடும் போது நம்மை வேதனைப்படுத்தியவர்கள், நம்மை காயப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள் அத்தனை பேரை மன்னித்து நாம் ஜெபிப்போம். அப்படி இருக்கிற போது நாம் பிரகாசராக மாறுவோம். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, நாங்களும் உம்மை போலவே ஜெபிக்க சக்தி தந்திரலும். நீர் எவ்வாறு எங்களை மன்னித்தீரோ அதேபோல் நாங்களும் மன்னித்து ஜபிக்கக்கூடிய வரத்தை தந்திரலும். எங்களுடைய முகமும் புது பொலிவாக மாற துணை புரியும். மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.